Assalamu alaikum and hi friends. Welcome to AY Diaries. Hope you all are doing good. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வளமையாக எல்லா இடத்துலையும் நோம்பு கஞ்சி பால் கஞ்சாக தான் வைப்பாங்க. ஆனால் எங்களோட ஹஸ்பண்ட் ஏரியா, அதாவது ரத்னபுர கஹவத்தை இந்த ஏரியா பிரதேசங்களில் மரக்கரை கஞ்சி தான் வைப்பாங்க. ஆனால் எங்களோட ஊரான மாத்தரையில் அநேகமாக பால் கஞ்சி தான் வைப்பாங்க. இது நோம்புக்கு ஒரு 2 நாளைக்கு மட்டும் முதல் ஹஸ்பண்ட் சொன்னார், பால் கஞ்சி குடிக்கணும் போல இருக்கி வச்சு தாங்க அப்படின்ட்டு. அப்போ அதுக்காகத்தான் நான் பால் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்த நோன்பு வர இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லி டவுனுக்கு போக ரெடியாக விட்டிருக்கிறேன். டவுனுக்கு போய் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் இலகுவாக இருக்குமென்னு சொல்லி டவுனுக்கு போயிட்டு, அதாவது நோம்பில் தேவைப்படக்கூடிய வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் மற்றும் தேவைப்படக்கூடிய எல்லா பொருட்களையும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகத்தான் நாங்கள் டவுனுக்கு போனோம். ஏனைய காலங்களை விட நோன்பு காலங்களில் அதிகமான ஃபுட் ஐட்டம் எங்களுக்கு தேவைப்படும். என்னென்னு சொன்னால், இஃப்தாருக்கு வேறையாக ரெடி பண்ணணும், அதோட சஹருக்கு வேறையாக சமைக்கணும். அப்படி அதுங்களுக்கே கொஞ்சம் ஸ்பெஷலாக தயாரிக்கிறதுக்கு நிறைய திங்ஸ் தேவைப்படும். அப்போ ஆகவே நோன்பு காலங்களில் வளமையான நாட்களை விட எப்படியுமே கூடுதலான பொருட்கள் நாங்கள் பயன்படுத்தி சமைப்போம். அதனால் அதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்தாச்சு. நோன்பு காலத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு சில கிச்சன் ஐட்டம்ஸையும் நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். சரியாக அதுவும் நோன்புக்கு முதல் நாளே என் கையில் கிடச்சிருச்சு. அப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணுறது உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். யூஸ்ஃபுல்லான திங்ஸ் கொஞ்சம் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நோன்பு காலங்களில் அநேகமாக மாவினால் செய்யக்கூடிய பொருட்களை நாங்கள் பயன்படுத்துவோம். அதாவது கோதுமை மா போன்ற பொருட்களை பயன்படுத்தி அநேகமாக ஷார்ட்டேஜ் ஐட்டம் எல்லாம் இஃப்தாருக்கு தயாரிப்போம். அதற்காக வேண்டி எப்படியுமே மாவு அரிக்கிறதுக்கான இந்த மாவரி ஒன்று எனக்கு கட்டாயமாக தேவைப்பட்டுருச்சு. அப்போ நான் ஆன்லைனில் போட்டேன். அதாவது இந்த ஆன்லைனில் கண்ட இந்த மாவரி டிசைன் மிகவும் பயன்படுத்துறதுக்கு இலகுவாக இருந்ததோட நல்ல சீப்பான ப்ரைஸ்லையும் எனக்கு கிடைச்சிருச்சு. நான் அடுத்ததாக எடுத்திருந்த ஐட்டம் இந்த ஷார்ப்னர். அதாவது எந்த நாளும் கத்தி வாங்குவோம், ஆனால் எவ்வளவு தான் கத்தி வாங்கினாலும் கொஞ்ச நாள் போகும்போது ஒழுங்காக வெட்டாது. அப்போ இந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்காக நான் யோசித்தேன், இந்த எலக்ட்ரிக் ஷார்ப்னர் எடுப்போம்னு சொல்லி. அப்போ அதுக்காகத்தான் இந்த எலக்ட்ரிக் ஷார்ப்னர் ஆர்டர் போட்டு எடுத்தேன். நான் அடுத்ததாக நான் யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்கான இந்த vlogging கிட் நிறைய நாளாக நான் யோசிச்சுருந்தேன் வாங்கணுமென்ட்டு. ஆனால் எனக்கு வாங்க கிடைக்க இல்லை. அப்போ ஆன்லைனில் நல்ல சீப்பான ப்ரைஸுக்கு ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதை கண்டதும் உடனடியாக நான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். இந்த vlogging கிட் எனக்கு மிகவுமே பிரயோசனமான உண்டாயிருக்குது. ஏன்னு சொன்னால், இதில் மைக் அண்ட் லைட் எல்லாமே வருது. அப்போ அந்த மைக்கில் நல்லா சவுண்டும் கிளியராக ரெக்கார்ட் ஆகுது. நிறைய நாளாக நான் வாங்கணும்னு நினச்ச ஒரு ஐட்டம் தான். இதையும் நான் இந்த முறை ஆர்டர் போட்டு எடுத்தாச்சு. அடுத்து நான் ஆர்டர் போட்டு எடுத்த ஐட்டம் தான் ட்ராவலிங் பவுச் உண்டு. அதாவது நான் நிறைய நாளாக இதுவும் யோசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஐட்டம் தான். எங்கே சரி ட்ராவல் பண்ணும்போது எங்கள்கிட்ட க்ரீம் ஐட்டம், பூல், ஸ்பின், அதே மாதிரி பபாவுட்டு க்ரீம், ஒடுக்ளோன், அது போன்ற பொருட்களை நாங்கள் எல்லாத்தையும் ட்ராவல் பேக்லேயே போட்டுட்டு போவோம். ஆனால் ஒரு அவசரத்துக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ அதனால் நான் யோசித்தேன், இது எல்லாத்தையும் ஒரு செப்பரேட்டாக ஒரு ஸ்மால் பேக் ஒன்று எடுத்து வைப்போம்னு சொல்லி அதற்காகத்தான் இந்த குட்டி போச்சை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட அடுத்ததாக பலூன் ஊதுறதுக்கான ஒரு பம்ப் ஒன்றும் நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு எடுத்தேன். அதோட ஹூக்ஸ், அடுத்ததாக ஸ்டீம் பண்ணுறதுக்கு சட்டிக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டும் நான் ஆர்டர் போட்டு எடுத்தேன். அதோட 5 ml அளவான ஒரு பாக்ஸ் ஒன்று ஆர்டர் போட்டு எடுத்தேன். அந்த பாக்ஸ் எடுத்த காரணம் என்னன்னு சொன்னால், அவசரமாக தேவைப்படக்கூடிய சிசர், க்ளூகன், அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன உபகரணங்கள் ஒவ்வொன்றை ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டு டைமுக்கு தேடுவோம். அப்போ இதே மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சா எங்களுக்கு இலகுவாக இருக்கும்னு சொல்லித்தான் நான் அதையும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு எடுத்தேன். அதோடு நான் ஆன்லைனில் ட்ரெஸ் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த ட்ரெஸ் நான் இந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கலை, வேறொரு இடத்தால தான் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். அதாவது அவங்களா ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க நாங்கள் சொல்கிற அளவுக்கு.
அப்போ உண்மையிலேயே வந்து எனக்கு ஒரு இது டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு இந்த ட்ரெஸ் வரவும். என்னென்னா நான் கணக்கான அளவெல்லாம் கொடுத்தேன், டிசைனும் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தேன். ஆனால் அவங்க வந்து ஒழுங்காகவே தச்சிருக்கல. நோன்பு வரப்போகிறதால வீட்டை டெக்கரேட் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று எடுத்தேன். எங்களோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் நாங்கள் எவ்வளவு சந்தோஷமாக அவங்கள வரவேற்கிறோமே, அதே மாதிரியான சந்தோஷத்தோட இந்த ரமதானையும் வந்து நான் வரவேற்கணும்னு சொல்லி ரமதானுக்கு வந்து வரவேற்கிறதுக்கு, அதாவது எங்களை வீட்டுக்கு யாராவது புதிய ஒரு ஆள் வரனா நாங்கள் ஒரு புதிய ஒரு பேபி வரனா வெல்கம் அப்படின்னு அடிப்போம் தானே, அது மாதிரி ரமதான் வரக்குள்ள ஒரு சந்தோஷத்துக்காக நானும் வந்து இந்த சின்ன டெக்கரேட்டிங் ஐட்டத்தை வந்து தயார்படுத்தி எங்களோட வீட்டையும் வந்து அழகாக மாற்றினேன். இது பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நோன்பு எனக்கு மிகவும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு காலமாக தான் இருந்துச்சு. என்னன்னு சொன்னால், நான் போகிறது வந்து ஒரு தமிழ் ஸ்கூல். அப்போ டெய்லி காலையில் நோன்பு பிடிச்சிட்டு ஸ்கூல் போகணும். அதோட இந்த சீசன் வந்து இந்த இயர் வந்து கணக்காக நோன்பு காலத்திலேயே வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்டையும் போட்டிருந்தாங்க. அப்போ அதுவும் வந்து கொஞ்சம் டயர்டாகிற விஷயங்கள் தான். ஆனாலும் எவ்வளவு தான் வந்து நாங்கள் கேராக இருந்தேன்னு சொன்னாலும் ஸ்கூல் போனால் எப்படியுமே வந்து டயர்டாகுவோம். நான் தரம் 8க்கான வகுப்பாசிரியர். அப்போ ஆகவே என்னுடைய கிளாஸை அழகுபடுத்தக்கூடிய வேலையும் எனக்கு இருந்துச்சு. அப்போ அதையும் வந்து நான் இந்த பீரியட்டுக்குள்ளே செஞ்சிட்டேன். பெண் என்பவள் வந்து வாழ்க்கையில் பல்வேறு வடிவங்களில் செயற்படக்கூடிய ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அந்த வகையில் நானும் வந்து ஒரு தாயாக இருக்கிறதோட பாடசாலையிலேயும் வந்து ஒரு சிறந்த ஆசிரியராக என்னுடைய பங்கை செவ்வனை நிறைவேற்றிட்டு வரேன். இந்த இயர் நோன்பு பெருநாளைக்கு என்னுடைய ஊரான மாத்தறைக்கு போவோம்னு சொல்லி நானும் ஹஸ்பண்டும் முடிவெடுத்தோம். அப்போ அதற்காக வேண்டி தயாராகி நானும் ஹஸ்பண்டும் போக ரெடி ஆகினோம். வளமையாக வந்து ஒவ்வொரு பெருநாளையும் வந்து ஒரு பெருநாள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தால் ஒரு பெருநாள் எங்களோட வீட்டில் நாங்கள் கொண்டாடுவோம். அப்போ இந்த இயர் வந்து நோன்பு பெருநாளை எங்களோட வீட்டில், அதாவது மாத்தறையில் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஹஜ் பெருநாளை வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் கொண்டாடுவோம்னு சொல்லி நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து டிசைட் பண்ணினோம். அதற்காகத்தான் வந்து நாங்கள் இது போய்கிட்டு இருக்கிறோம். எங்களை விட வந்து சரியான சந்தோஷத்தில் இருக்கிற ஆள் வந்து எங்களோட மகன் தான். வந்து அவருக்கு அங்கே மாத்திரைக்கு போகிறேன்னா அவ்வளவு ஹாப்பி. என்னுடைய சேனலில் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் பார்வையிடணும்னு சொன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்களை உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.